வார்த்தையை விட்டு மாட்டிக்கொண்ட ட்ரம்ப் கனடாவை பகைத்தால் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பாதிப்புகளா? கனடா பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இது அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்களும் கூறுகின்றனர். அதாவது அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். பதவியேற்றது முதலே ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். வெளிநாட்டவர்கள் அமெரிக்கா குடியுரிமை பெற கட்டுப்பாடுகள், 3ஆம் மாநிலத்தவருக்கு தடை, அகதிகள் நுழைய தடை என அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். இந்த வரிசையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கனடா மற்றும் மெக்சிகோ இறக்குமதி பொருட்கள் மீது 25% வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை என்று வார்த்தையை விட்டதால் அமெரிக்கா கனடா இடையே வர்த்தக போர் ஆரம்பமாகியுள்ளது. கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்புக்கு சுட சுட பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்கா கனடா பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தால் நாங்கள் கண்டிப்பாக பதில் நடவடிக்கை எடுப்போம். அமெரிக்கா மக்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து விலைகளும் உயரும். இதை ட்ரம்ப் விரும்ப மாட்டார் என நினைக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார். கனடாவை பகைத்தால் அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவினுடைய அண்டை நாடுகளான கனடாவும் மெக்சிகோவும் உள்ளன. அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை என்று ட்ரம்ப் கூறினாலும் அமெரிக்கா ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் கிட்டத்தட்ட 1/4 பங்கு எண்ணெய் கனடாவில் இருந்து தான் வருகிறது. எண்ணெய் மட்டுமின்றி எஃகு, அலுமினியம் மற்றும் யுரேனியம் 34 முக்கியமான கனிமங்களுக்கு அமெரிக்கா கனடாவை தான் சார்ந்து இருக்கிறது. ஆகவே ட்ரம்ப் கனடா பொருட்களுக்கு அதிக வரி விதித்தால் ஆட்டோமொபைல்கள், மரம் வெட்டுதல் தொழில் மற்றும் எண்ணெய் சந்தைகளுடைய விலைகள் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அமெரிக்கா மக்களை நேரடியாக பாதிக்கும். இது மட்டுமின்றி ட்ரம்ப் கனடா மீது நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவினுடைய ஆரஞ்சு பழச்சாறு, கழிப்பறை பொருட்கள் மற்றும் சில எஃகு பொருட்கள் மீது கனடா அதிக வரி விதிக்க வாய்ப்புள்ளது. ட்ரம்ப் கனடாவை எதிர்த்து இது முதன்முறையல்ல. தனது முந்தைய ஆட்சி காலத்திலும் கனடாவின் எஃகு மற்றும் அலுமினியம் பொருட்களுக்கு ட்ரம்ப் வரி விதித்தார். இதற்கு பதிலடியாக அமெரிக்கா பொருட்களுக்கு கனடா வரி விதித்தது. டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை ஒதுக்கினாலும் அமெரிக்காவில் கனடாவை விட்டு ஒதுங்க முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 3.6 பில்லியன் கனடிய டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகள் அமெரிக்கா கனடா எல்லையை கடந்து செல்கின்றன. அமெரிக்காவுக்கு சீனாவை அடுத்து உலகின் 2வது பெரிய இறக்குமதியாளராக கனடா தான் உள்ளது. கனடாவிலிருந்து அகதிகள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு வருவதும், சட்டவிரோத போதைப் பொருட்கள் வருவதும் டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்கவில்லை. இதனால் தான் அவர் கனடா மீது கடும் கோபத்தில் உள்ளதாகவும் அந்த நாட்டை இனிமேல் சார்ந்திருக்க வேண்டிய நிலை வேண்டாம் என நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கனடா பொருட்கள் மீது அதிக வரி விதித்தால் அது கனடாவுக்கு பாதிப்பு தான். அதே வேளையில் அமெரிக்காவுக்கும் கடும் பாதிப்பு ஏற்படும். அமெரிக்காவிற்குள் செல்லும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் 1% குறைவானதும், அமெரிக்காவிற்குள் செல்லும் புலம்பெயர்ந்தோரில் 1% குறைவானதும் கனடாவிலிருந்து செல்கிறார்கள் என்பதை அறிவோம். இதை தடுக்க $1 பில்லியன் மேல் முதலீடு செய்து எங்கள் எல்லையை வலுப்படுத்துகிறோம் என்று கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுக்கு பதில் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.